மாலை நேரத்தில் கூடியிருந்த மேகமூட்டங்கள் எவ்வாறு கலைந்து செல்கிறது என்பதை பாருங்கள். வேகமாக செல்கிறது. இதுவரையிலும் இடம் தெரியாமல் அடர்த்தியாக மிகவும் இருள் சூழ்ந்த நிலையில் இருந்த இடங்களெல்லாம் மேகங்கள் கலைந்தவுடன் மிக தெளிவாக காட்சியளிக்கிறது. இப்பொழுது இங்கேருந்து ஒரு மேகக்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே கடந்து போகிறது. நாங்கள் குடியிருக்கின்ற குடியிருப்பிற்கு அருகாமையிலேயே அது எவ்வளவு வேகமாக கடந்து போகிறது என்பதை பாருங்கள். அது உங்களுக்கு நன்கு தெரியும். இங்கே இந்த காட்சிகளை இங்கே அருமையாக பார்த்து கொண்டிருக்கிற சமீராவை பார்க்கிறீர்கள். அங்கே காட்சிகளை பார்த்துவிட்டு ஆடிக்கொண்டிருக்கிற சஹிராவையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுதான் எங்களுடைய வீட்டிற்கு மேல் நாங்கள் இருந்து இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கல்லூரியினுடைய மேற்பகுதியிலும் மேகமூட்டம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடியாது. சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் இங்கே மழை தூறி நின்றது. இப்பொழுது மிகுந்த அடர்த்தியாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதற்கு கீழாக ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அதற்கான பாதையும் நீங்கள் அதிலே பார்க்க முடியும். அவ்வப்பொழுது அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் வருவதும் அது விலகிச் செல்வதும் குளிர்ந்த காற்றுகள் இங்கே இருக்கின்ற மரங்களை ஆட்டிவிப்பதுமாக இருக்கிறது. அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்களையும் அந்த மேகமூட்டங்கள் வந்து மோதுவது மிக இதமாக இருக்கிறது. ஆனாலும் இது போன்ற சூழல்கள் சில நேரங்களில் நம்முடைய உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இருமல், காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். எனவே இது போன்ற நேரங்களில் வெளியே வருவதை தவிர்ப்பதும் நல்லது. இப்படித்தான் எங்களுடைய தினசரி வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காட்சியை உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மிக தூரமாக பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு பகுதி தெரிகிறது. அது இன்னும் மேகங்கள் விலகவில்லை. அந்த பகுதிக்கு பெயர் ஜமபுவாக். அந்த பகுதி இப்பொழுது மீண்டும் மேகமூட்டம் மறைத்து விட்டது. சற்று முன்னர் தான் அந்த மேகமூட்டம் விலகிச் சென்றது. உங்களால் உணர முடிகிறதா, பார்க்க முடிகிறதா இந்த மேகமூட்டங்களுடைய வேகம் எப்படியாக போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொன்றும் எங்களை முற்றி மோதி கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் வீட்டிற்கு மேலே வந்து எங்களுடைய வீட்டிற்கான தண்ணீரை மோட்டார் வழியாக சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த டேங்க் நிறைந்த பின்பு தான் நாங்கள் கீழே இறங்கி செல்ல முடியும். அதற்கான சுவிட்ச் இங்கேயே இருக்கிறது. எனவே கீழே இருந்து அதை இயக்க முடியாது. தண்ணீர் நிரம்பினாலும் கீழே தெரிவதற்கு கடினம். எனவே ஒரு முறை வந்து மேலே இந்த தண்ணீரை இயக்க வேண்டும். 2 வீடுகளுக்கென்று தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கும் எங்களுடைய மேல் வீட்டிற்கும் இது கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலான நேரங்களில் எங்கள் மேல் வீட்டை சார்ந்தவர்களே இந்த தண்ணீரை நிரப்புவார்கள். எப்போதாவது வாய்ப்பு இருக்கிற பொழுது நாங்களும் மேல் வந்து இந்த மோட்டாரை இயக்கிவிடுவோம். இதிலிருந்து எங்களுக்கு தண்ணீர் பிரித்து கொடுக்கப்படுகிறது. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவை உங்களுக்காக பின்னர் பதிவிடுகிறேன். இது அதிகமாக குளிர்கிறது. நன்றி.